கிடையாது. ரட்சிப்பு தான் அடிப்படையான ஒரு திட்டம். அது மேல உறுதியா இருக்கணும். அப்போதான் மற்றதுக்கெல்லாம் அர்த்தமே இருக்குது. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு கூட திட்டம் போடலாம். பெற்றோர் திட்டம் போடுவாங்கல்ல, பிள்ளை வந்து நல்லா படிக்கணும். சிலர் எப்படி திட்டம் போடுவாங்கன்னா, வெளிநாடு போகணும், வெளிநாடு போய் எங்கேயாவது ஒரு பயங்கர சூப்பரான ரொம்ப ஒரு இதில் பெரிய ஒரு காலேஜில் படிக்கணும், நல்ல ஒரு டிகிரி வாங்கணும், அப்படிலாம் திட்டம் போடுவாங்க பாருங்க. அப்போ அந்த மாதிரி ஆட்கள் திட்டம் போடுன்னு நான் கேட்குறேன். அவங்க வெறும் படிப்புக்கு மட்டும் திட்டம் போட மாட்டாங்க, அந்த பிள்ளை பாதுகாப்பாக இருக்கணும்னு கூட திட்டம் போடுவாங்க. வெறும் நல்ல காலேஜில் படித்தா பத்தாது, தங்குற இடம் பாதுகாப்பாக இருக்கணும். பேசிக் பாதுகாப்பே இல்லைன்னா என்னத்தை படிக்கிறது? நல்ல காலேஜில் படிச்சு என்ன பிரயோஜனம்? ஆள் முதல்ல பத்திரமா இருக்கணும், உயிர் காக்கப்படணும், ஆரோக்கியமாக இருக்கணும். அப்போதான் அவங்க ஒரு நல்ல இடத்துல படிக்க முடியும், நல்ல முன்னுக்கு வர முடியும். மற்றதெல்லாம் அப்போதான் பாருங்க நடக்கும். பாருங்க, அந்த மாதிரி தான் தேவன் நமக்காக திட்டங்களை நோக்கங்களை வச்சிருக்கிறாரு. ஆனா இது உறுதியா இல்லைன்னா, எது நம்முடைய ரட்சிப்பு உறுதியா இல்லைன்னா மற்ற அவர் வச்சிருக்கிற திட்டங்களுக்கு பிரயோஜனமே அர்த்தமே இல்லை. அப்போ இது ரொம்ப முக்கியமான காரியம் என்று சொல்லுகிறேன். இது முக்கியமா இருக்கிறதுனால, தேவனுக்கு முக்கியமா இருக்கிறதுனால, நம்முடைய ரட்சிப்பை பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் சிக்கலையும் தேவனை யோசித்து பார்த்திருப்பார். அதற்கு ஏற்ற தீர்வையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். ஜனங்க ஆனா அதை உணர்றது இல்லை பாருங்க. கேள்விகள் 1000 மனசுல எழும்புது. ஆனா இப்படி நடந்துட்டாங்க, அப்படி நடந்துட்டாங்க. இந்த ரட்சிப்பு நிச்சயம்ன்ற விஷயத்துல கேள்வியை பார்க்கணும், போயிட்டே இருக்கும். விதமான கேள்விகள். நான் சொல்றேன், நமக்கே இவ்வளவு கேள்வி மனசுக்கு வருதுன்னா இதெல்லாம் அவர் யோசித்து பார்த்துருக்க மாட்டாராங்க. நம்மளை காட்டிலும் ஞானி அவர். நமக்கு வர கேள்வியெல்லாம் முன்னவே யோசித்து பார்த்து அதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வை வச்சிருக்கவாரா, வச்சிருக்க மாட்டாரா? அப்போதான் ஒரு சர்வ ஞானி. கேள்வி கேட்பாங்க பாருங்க ஜன. நிச்சயம்ன்றீங்க, ஆனா பாவம் செஞ்சுட்டா எப்படிங்க? அதுக்கு தான் தீர்வை வச்சிருக்கிறார். எல்லாத்துக்கும் தீர்வு வச்சிருக்க. பாவம் செஞ்சா 1 யோவான் 1:9 அறிக்கை செய், பாவத்துக்கு மன்னிப்பை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கும் இயேசுனுடைய ரத்தம் நம்மை கழுவுகிறது, நம்மை சுத்திகரிக்கிறது. அப்படியே ஒரு பாவத்தின் குற்ற உணர்வுலே மாட்டிக்கிட்டு இருக்க தேவையில்ல. அப்படியே ஒரு ஒளிஞ்சுக்கிட்டு ஒரு எதையும் செய்ய முடியாம அப்படியே கிடக்க தேவையில்லை. அல்லது வெளியே வரலாம், சுத்திகரிக்கப்படலாம், மன்னிக்கப்படலாம். பாவத்தினால இன்னைக்கு நம்ம அப்படியே பின்வாங்க தேவை இல்லை. யோவான் அப்படியே சொல்றாரு, பாவம் செய்யாதீங்க. ஆனா பாவம் செஞ்சிட்டீங்கன்னா 1 யோவான் 2:1 நமக்கு ஒரு அட்வொகேட் இருக்கிறார் அங்க. இயேசு கிறிஸ்து நீதி உள்ளவர். அவர் நமக்கு அட்வொகேட்டா இருந்து நமக்கு அந்த மன்னிப்பையும் சுத்திகரிப்பையும் பெற்று தருகிறார். அப்போ அது ஒரு பிரச்சனை இல்லை பாருங்க. அதாவது நம்ம பாவம் செய்துட்டா அதுக்கு தீர்வு இருக்கு. வேற சில